வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் ஸ்ரீலங்காவை பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவிலேருந்து பாடல்கள், சாட்சிகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதும் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிமைத்தனத்தை குறித்து தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது நம்ம சுகமாகுதல் வாழ்நாள் முழுக்க இருக்கிற ஒரு பயணம். இந்த தலைப்பில் தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு தீய பழக்கத்திலேருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது ஒரு சின்ன விஷயம், இது நம்ம சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பழக்கம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் மறுபடியும் அந்த பழக்கத்துக்குள்ளே போகும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எத்தனை முறை விழுந்து போனாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். பலவீனத்திலே அவருடைய கிருபை பூரணமாய் விளங்கும் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்குது. அவருடைய கிருபையால் நம்மளால் மறுபடியும் அதிலிருந்து மீண்டு வர முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்க நம்ம இப்போ ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீமல் பெர்னாண்டோ அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தபோது இவங்க போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்காங்க. பிறகு எப்படி அதிலிருந்து மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். நான் 4 வருஷம் வரைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் மது போதைக்கு அடிமையாயிட்டேன். அதோட முக்கியமான காரணம் என்னன்னா, நான் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். 4 வருஷத்துக்கு அப்புறம் 2010 நான் ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி வந்தேன். ஆனால் என்னால் என்னோட கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வரவே முடியலை. 2024 மே மாதம் எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போச்சு. என்னுடைய லிவர் வெறும் 10% மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் முன்னேற்றம் எதுவும் வரலன்னா என்னோட லிவரை மாற்ற செய்யணும்னு டாக்டர்லாம் சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேட்டு நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். நான் எல்லார்கிட்டேயும் எனக்காக ஜெபம் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டேன். அப்போ என்னோட சர்ச்சில் இருந்தவங்க, என்னோட ஒன்று விட்ட சகோதர சகோதரிகள் எல்லாருமே எனக்காக ஜெபம் செஞ்சாங்க. என்னோட குடும்பத்தை பற்றி நினச்சி பார்த்து அப்போவே மது குடிக்கிறத விட்டுடணும்னு முடிவு செஞ்சேன். அந்த நேரம் என்னோட உடம்பு ரொம்ப பலகீனமாக போயிடுச்சு. என்னால் சரியாக நிற்க கூட முடியாது. அப்புறம் நான் ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டேன். நான் என்னுடைய பெரும்பாலான நேரத்தை படுக்கையில் தான் கழித்தேன். என்னோட மனைவி எப்பவுமே என் கூட இருந்தாங்க. 2 மாதத்துக்குள்ளே என்னுடைய வேலையும் போயிடுச்சு. ஒரு சிலர் பண ரீதியாக எனக்கு உதவி செஞ்சாங்க. எனக்கு எந்த குறையும் வரல. ஏன்னா எனக்கு தேவையானது எல்லாமே மற்றவங்க மூலமாக கிடைச்சிது. நான் ரொம்ப ஜெபம் பண்ணுற ஒரு ஆள் கிடையாது. அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுற பழக்கத்தை நான் அதிகமாக்கிக்கினேன். நான் ரெகுலராக பைபிள் வசனங்களை வாசித்தேன். மனசை தொடுற பைபிள் வசனத்தையும் வாசித்து பார்த்தேன். அது சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்னுடைய உடல்நிலையில் மாற்றம் வந்திருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் என் உடல்நிலையில் இன்னும் நல்ல மாற்றத்தை நானே கண்டுபிடிச்சேன். நான் தொடர்ந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குடும்ப ஜெபமும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். என்னுடைய மனைவி எப்போவுமே என் கூட தான் இருந்தாங்க. பிள்ளைகளோட விஷயங்களையும் வீட்டு விஷயங்களையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அதோட எனக்கு இன்னொரு தாயாக அவங்க இருந்தாங்க. அந்த அளவுக்கு அன்பான ஒரு மனைவியை கடவுள் எனக்கு கொடுத்திருந்தாரு. நாட்கள் போக போக மறுபடியும் மது குடிக்க தோணுச்சு. ஆனால் ஜெபம் மூலமாக அந்த எண்ணத்தை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். என்னோட பர்ஸில் என் பொண்ணுங்களோட ஃபோட்டோலாம் இருக்கும். அவங்கள பார்த்து மது குடிக்கிற சிந்தனையை அந்த சமயத்தில் நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். இதோட கூட பார்ட்டிகளுக்கு போகிறதையும் நான் குறைச்சிட்டேன். அந்த சமயத்தில் நான் இன்னும் முழுசாக குணமாகலை, அதுதான் உண்மை. என்னுடைய ஆரோக்கியத்தில் எனக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு
எனக்கு நல்லா தெரிஞ்சுது. நான் மது குடிக்கிறத விட்டுட்டு 1 வருஷத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர தேவன் எனக்கு ரொம்பவே உதவி செஞ்சார். நான் தேவனுக்குள்ள தொடர்ந்து வளர்ந்தேன். அதோட நான் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு போகிற பழக்கத்தையும் ஏற்படுத்திக்கிட்டேன். என் வாழ்க்கைக்கு தேவன் தந்த மாற்றத்தில் நான் அவருக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதோட கூட எனக்கு பக்கபலமாக இருந்த என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வருங்காலத்திலையும் மது பழக்கத்திலிருந்து விலகி இருக்க தேவன் எனக்கு உதவி செய்வார்னு நிச்சயமாக நம்பிக்கை எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. தீய பழக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வருவது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு வேலையா இருக்கு. ஸ்ரீமல் பெர்னாண்டோ அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். இவங்க போதையிலிருந்து மீண்டு வந்தாலும் கூட மறுபடியும் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோவை பார்க்கும்போது அவங்க மறுபடியும் அதிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு உதவி செய்ய இவங்களுடைய குடும்பத்தார், சர்ச் மெம்பர்ஸ்லாம் உதவி செஞ்சுருக்காங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், அதை தெரிந்து கொண்ட பிறகு இவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அதிலிருந்து மறுபடியும் மீண்டு வரவும் செஞ்சிருக்கு. ஒருவன் விழுந்தால் மற்றொருவன் தூக்கி விடுகிறான் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனமும் இருக்கு. நம்ம விழுறது தவிர்க்க முடியாதது. அப்படி விழுந்தோம் அப்படின்னா நம்ம தூக்கி விடுவதற்கு நமக்கு யாராவது உதவி செய்ய ஒருத்தங்க இருக்கணும். பெர்னாண்டோ அவங்களுடைய சாட்சியை பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க, அவங்க சர்ச்சும் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்ம கூட இருக்கும்போது, நம்முடைய குடும்பத்தினர் நம்ம கூட இருக்கும்போது அது இன்னும் நம்மை பலப்படுத்தும். ஒருவேளை திரும்பவும் நீங்கள் விழுறீங்க அப்படிங்கும்போது உங்கள் குடும்பத்தினர் தான் உங்களை மறுபடியும் மீண்டு வர செய்யணும். நாங்கள் உங்களுக்காக துணை நிற்கிறோம், நீங்கள் இப்போ மறுபடியும் போய் இந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு தடவை போதை பழக்கத்திலிருந்து மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது. அப்போது அந்த குடும்பம் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. இது எங்களால் முடியாது அப்படின்னு குடும்பத்தினர் ஒருபோதும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு தீய பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதை செய்ய தோணுது அப்படின்னா நீங்கள் நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுறது நல்லது. யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்ட நபரை நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகு, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதை மறுபடியும் செய்யணும்னு என் மனசு சொல்லுது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த உலகத்தில் யாருமே பரிபூர்ணமானவங்க கிடையாது. பைபிள் கூட நமக்கு அதுதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இந்த வசனத்துல பவுல் சொல்றாரு, நம்முடைய ஞானம், முயற்சி எல்லாமே குறைவுள்ளது அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது, மறுபடியும் தப்பு செய்யக்கூடாது, மறுபடியும் நம்ம குடும்பத்திற்கு ஏதாவது கெட்ட பேர் வர வைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம பலவீனமாகி திரும்பவும் அதே தவறை, அதே பாவம் செய்கிறோம். இருந்தாலும் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் அப்படின்னு இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நம்முடைய ஆண்டவர் தான் பரிபூர்ணமானவர், நிறைவானவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாமே நம்மை விட்டு நீங்கி போகும். நிழல் மாதிரி தான் இருப்போம், ஆனால் கொஞ்ச நாள் காலம் போக போக நம்ம எல்லாருமே தேவனுடைய சாயலாக நம்ம மாறுவோம். எப்படிப்பட்ட நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவருடைய சாயல் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது இந்த அடிமைத்தனங்கள் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். ஆனால் இது எல்லாமே ஒரே நைட்டில் நடக்கக்கூடிய வேலை கிடையாது. இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வேலை. தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் காலம் எடுக்கும். இது தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க நடைபெறக்கூடிய ஒரு வேலை. நம்மளால் முடியாது தான், ஆனால் தேவனால் நிச்சயமாக முடியும். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்களும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஜெபத்தின் மூலமா உதவி செய்யுங்க. தேவன் நிச்சயமா நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் அதிலிருந்து வெளியில வருவதற்கு தேவனிடத்தில் வல்லமை இருக்கு.
அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். சிபிஎன் பிரேயர் லைன் லைவ் முதலாவது மற்றும் 3வது செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 3 மணிக்கு ஃபேஸ்புக் லைவ்ல வரப்போகுது. நண்பர்களே, தீய பழக்கம் உங்களுடைய குடும்பத்தை உடைச்சிருச்சா? உங்க பிரியமானவர்கள் கிட்ட இருந்து விலக்கிடுச்சா? உங்களுடைய ஆரோக்கியத்தை அது மொத்தமா கெடுத்துருச்சா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைங்களும் தீய பழக்கத்துக்கு அடிமையாடுவாங்கன்னு உங்களுக்குள்ள பயம் ஏற்படுதா? இருள் உங்க நாலா பக்கமும் சூழ்ந்திருக்கும் போது இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுங்கிறப்போ பிரார்த்தனைக்கு நீங்க கண்டிப்பா வாய்ப்பு கொடுங்க. சிபிஎன் பிரேயர் லைனோட லைவ் பிரேயர்ல நீங்க கலந்துக்கோங்க. The dates are 2nd and 16th September. லைவ் பிரேயர்ல கலந்துக்க முடியலன்னா சிபிஎன் பிரேயர் லைனுக்கு தாராளமா கால் பண்ணலாம். 9910401010க்கு கால் பண்ணலாம். இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி உங்க ஜெப வேண்டுகோள்களை சொல்லலாம். இந்த முறை தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. உத்தராகண்ட் ருத்ரப்பூரைச் சேர்ந்த சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்தும், கோத்வார் MECI அர்பன் சங்கத்தில் இருந்தும், மற்றும் உத்தரப்பிரதேசம் அலிகரில் இருந்தும் சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச். செப்டம்பர் மாதத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து இந்த அழகிய பாடல்களை கலர்ஸ் டிவியில் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் காணுங்கள். மேலும் கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்கு சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் ஸ்ரீலங்காவை பார்க்குறோம். ஸ்ரீலங்காலேருந்து சாட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பாடல்களையும் கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, அடிமைத்தனம் அந்த சீரியலில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருப்பது ஒரு தீய பழக்க வழக்கத்திலிருந்து நம்ம மீண்டு வருவது நம்ம வாழ்நாள் முழுக்க நடைபெறக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சி 20 வருடங்களை முடிக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த 20 வருடங்களா நம்முடைய நிகழ்ச்சியிலும் கூட நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செஞ்சுது. அந்த நேரத்தில் தேவன் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. உங்களுடைய ஆதரவிற்கும் மிக்க நன்றி. இன்னும் நம்முடைய ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு அங்கத்தினராக வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இணைய வேண்டும் அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. தொடர்ந்து ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். Yang
பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்க மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். அங்க பிளேலிஸ்ட்ல நிறைய மொழிகள்ல பாடல்கள் இருக்கு. இதை நீங்க மறுபடியும் பார்க்க முடியும். உங்க நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ண முடியும். இந்த பாடல்கள் எல்லாமே தேவனுடைய அன்பை குறித்து சொல்லக்கூடியதா இருக்குது. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் ஸ்ரீலங்காவை பார்க்குறோம். ஸ்ரீலங்கால இருந்து பாடல்களையும் சாட்சிகளையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நம்ம தீய பழக்க வழக்கத்திலிருந்து நம்ம மீண்டு வருவது நம்ம வாழ்நாள் முழுக்க நடைபெறக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வந்துட்டீங்க, ஆனால் மறுபடியும் அந்த தீய பழக்கம் உங்களை இழுக்குது அப்படின்னா நீங்கள் தேவனுடைய கரத்தை பற்றி கொண்டு இருப்பது நல்லது. அவருடைய வல்லமை உங்களை பாதுகாக்கும். நிறைய நேரம் நம்ம மற்றவங்க கிட்ட இது தப்பு, இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நேரம் வரும்போது தேவன் தான் இதை சரி பண்ண முடியும், நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால் இதை செய்ய முடியலை, தேவனால் மட்டும்தான் இது செய்ய முடியும் அப்படின்னு மறுபடியும் அவங்க தேவன்கிட்ட வருவாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப பாவங்களை செய்யும் போது நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியலை, என்னால் இது முடியலை, ஆனால் உங்களால் இது முடியும், உங்கள் வல்லமையினால் இது முடியும். உங்கள் கிருபையை தாங்க நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பலவீனங்களில் எங்களை நீங்கள் பலப்படுத்துகிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. தீய பழக்கத்திலிருந்து வெளியில் வந்தவங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. அவங்க தொடர்ந்து உறுதியாக பரிசுத்தமான பாவமில்லாத வாழ்க்கை வாழ நீங்கள் கிருபையை தாங்க. மறுபடியும் மறுபடியும் அதே தவறுகளை செய்கிறவங்களுக்காக, பாவங்களை செய்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க விழுந்து போகாதபடிக்கு உறுதியாக நிற்க அவங்களுக்கு நீங்கள் பலனை தாங்க, கிருபையை தாங்க. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய கிருபை பூரணமாய் விளங்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் வார்த்தையின்படி உங்கள் கிருபையால் அவங்களை எல்லா பாவங்களையும் ஜெயிக்கட்டும். இவங்க செஞ்ச தவறுகளால், பாவங்களால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கட்டும். உங்கள் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரத்திலும் ஸ்ரீலங்காவிற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அந்த நாட்டு மக்களை ஆசீர்வதிங்க, அந்த நாட்டை நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெபத்தின் மூலமாக நம்ம பலப்பட முடியும், தேவனோட இணைய முடியும். ஒரு தீய பழக்கத்தில் இருக்கீங்க, அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா ஒரு ஈஸியான வழி ஜெபிக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. நிறைய பேர் உங்களுடைய அடிமைத்தனத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு முயற்சி செய்வீங்க, விரும்புவீங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அந்த விடுதலையை பெற முடியும். இதுதான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அவர் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் நம்மை விடுதலையாக்கும். நம்ம பார்த்த உண்மை சாட்சியிலும் கூட நம்ம அதை தான் பார்க்குறோம். அவங்களுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்.
அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயமாகவே அந்த விடுதலையை பெறுவீர்கள். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் சேர வேண்டும், ஒரு குடும்பத்தினர் ஆக வேண்டும் அப்படின்னா எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/join-the-ENZ family. நம்ம நிகழ்ச்சியை பற்றி மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.